இது வந்து 10 ஜனவரி புதன்கிழமை காலையில. இன்னைக்கு வந்து சுண்டல் போட்டு புளிக்குழம்பு வச்சலான்னு சொல்லிட்டு நேத்து நைட்டே வந்து சுண்டல் ஊற வச்சிருந்தேன். அப்படியே அதிலேயே வந்து பாப்பாக்கு கொஞ்சமா எடுத்து ஸ்நாக்ஸே வந்து பேக் பண்ணி குடுத்துட்டேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம எல்லா பொருளையும் வாஷ் பண்ணிட்டு ரீஃபில் பண்றத விட, எப்போ வந்து அதுக்குள்ள பொருள் காலியாகுதோ, அப்போ வந்து அந்த பாத்திரத்த வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரீஃபில் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடியிற மாரி இருக்கும். இன்னைக்கு வந்து சாம்பார் தூளு, பருப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய்ன்னு சொல்லிட்டு எல்லாம் ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் பால் கொஞ்சம் நெறையா இருந்தது. இன்னைக்கு தேவையான அளவுக்கு தயிர வந்து நான் பொறை ஊத்தி வச்சுட்டு, மீதி பால வந்து பாதாம் பால் வந்து போட்டு வச்சுட்டேன். கிளைமேட்டே கொஞ்சம் கூலிங்கா இருக்கனால, இந்த தயிர் வந்து பொறையறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இப்ப தான் வந்து பால் வந்து காய்ச்சி வச்சேன். அதனால அது மேல இந்த பொறை ஊத்துற குண்டான எடுத்து வச்சுட்டேன்னா, எனக்கு மத்தியானம் சாப்பிடறதுக்குள்ள தயிர் வந்து ரெடி ஆயிடும். கீழ் வீட்டோட லேப்ட்டு மேல பால்கனிலேருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியும். அந்த இடத்துல கிளீன் பண்ணும்போது முக்காவாசி குப்பை இந்த குட்டீஸ் போட்டதா தான் இருக்கு. எப்படியோ ஒரு வழியா கிளீன் பண்ணி முடிச்சு, பொங்கலுக்கு வந்து வெள்ளையும் அடிச்சு விட்டாச்சு. இன்னைக்கு வந்து குட்டீஸோட ஸ்கூல்ல பொங்கல் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தீம் மாரி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு, நைட்டு வந்து நூடுல்ஸோட இன்னைக்கான நாள் வந்து சூப்பரா வந்து முடிஞ்சது.